பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்கள், எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் மலேசியாவில் எல்சிசிசி ஒரு பார்க்கில் இருந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய பிள்ளைகளை இந்த இடமெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக மறக்க முடியாத அனுபவங்கள் ஆண்டவர் இந்த இடத்துலலாம் கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். பிரியமானவர்களே, நாம் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு நாம் தீவிரிக்கக்கூடாது. ஆண்டவர் நாம் அனுபவிப்பதற்காக ஆண்டவர் சகலத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். சகலத்தையும் ஆவியானவர் நமக்கு கிருபையாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையினால இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்குள்ளே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ளே நாம் அனுபவிக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளே நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சம்பூரணமாக அந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால இருமாப்பான இருதயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நமக்குள்ளே இருமாப்பு வரக்கூடாது. தாழ்மைப்படுவோம், ஜெபிப்போம், நம்ம ஒப்பு கொடுப்போம். ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பாருங்கள், இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், எப்படி ஆண்டவர் அழகாக வித்தியாசமாக மகிமையாக படைச்சிருக்கிறார் பாருங்கள். இதெல்லாம் பார்த்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கணும். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஈவு. ஆகையினால இதை நினச்சி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை கனப்படுத்தணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு தீவிரிக்காதீங்க. ஐஸ்வர்யன் ஆனாலும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தாலும் இருமாப்பான இருதயம் உள்ளவர்களாக இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அனுபவிப்பதற்காக பாருங்கள், எல்லாத்தையும் ஆண்டவர் அழகாக படைச்சிருக்கிறார், அழகாக கொடுத்துருக்கிறார். ஆகையினால் நான் அனுபவிப்போம். கர்த்தருக்காக அதை ஆசீர்வாதமாக சுதந்திரித்து கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த பூமியில் எத்தனை காரியங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறீர். அனுபவிப்பதற்காக எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த மேன்மைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் இதை ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்கள். இதில் நாங்கள் பலன் அடைய, இதில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, இதில் செழித்துவங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும், பலப்படுத்த உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும். ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மேன்மைகளை எங்களுக்கு படைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.